கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். அதுக்குள்ளே தேவையான பொருள் என்னான்னு பாருங்கள். கருவாடு நான் ஒரு மங்கை நிறைய எடுத்திருக்கேன். இதை வந்து லேசான சூடில் சுத்தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா உப்பு இருக்குன்ட்டு அலசி வச்சுருக்கேன். ஒரு மங்கை நிறைய எடுத்திருக்கேன். இதில் ஒரு கத்திரிக்காய், 2 சின்ன உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். மொச்சக்கட்டை ராத்திரியே நான் வறுத்துட்டு ஊற வச்சு இப்போ நான் அவிச்சு வச்சுருக்கேன். அது மீன் கறித்தூள் 4 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம்லாம் பாதி, சின்ன வெங்காயம் 5 வெங்காயம் நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1 2 வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு 3 பல், கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை, சின்ன ஸ்பூனில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, புளித்தண்ணி. இதில் வந்து சீரகம் சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, மிளகு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனு, தேங்காய் 3 ஸ்பூனு தேங்காய் வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி 1 பழம் வெட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, உப்பு, மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, தாளிப்பு வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் ஜாமான். செய்ய விதத்துக்கு போவோம். தாளிப்பு இதெல்லாம் போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். வெங்காயத்தை போடுறேன். பூண்டு, பச்சை மிளகாய், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சிலாம் போடுறேன். இஞ்சி பூண்டும் போடுறேன். தக்காளி போடுறேன். நான் கத்திரிக்காயை வதக்கிக்கிறேன். அரைச்சதை போடுறேன். மீன் கறித்தூள் போடுறேன். இதில் வந்து நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நீங்களும் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் எல்லாமே இதில் தான் போட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எல்லாம் போட்டுருங்க. இதில் வேகும்போதே கிழங்கையும் போட்டுறேன். நான் புளி தண்ணி ஊற்றல. இது கொஞ்சம் இதாகட்டும். நான் புளி தண்ணி ஊற்றுறேன். புளி தண்ணி ஊற்றுறேன்ப்பா. புளி தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். ரொம்ப திக்காக இருக்குது. தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். இப்போ மொச்சக்கட்டையை போட்டுருவோம். கருவாடை போடுறேன். நான் உப்பு போடலை. கருவாட்டில் உப்பு இருக்கும். நான் அலசிட்டேன். இப்படி இருந்தோம். அப்புறம் ஒரு கொதிக்க வச்சோன்னா அப்புறம் பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்குவோம். ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். நான் பார்த்துக்கிட்டு அப்புறம் போட்டுக்குவோம். கறி திக்காக இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ மூடி வைப்போம். அப்புறம் பார்ப்போம். பார்த்துட்டு அதை
நான் மூடி வைக்கிறேன். இப்போ திறந்து பார்ப்போம். கிழங்கு வந்துருச்சு. நான் உப்பு சரியாக இருக்கேன். உப்பு நான் போடலை. இப்போ உப்பு குறைவாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் நிறுத்திக்கிறேன். அடுப்பை நிறுத்திட்டு கொத்தமல்லியை போடுறேன். எடுத்து பரிமாறுறேன் பாருங்கள். மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.